லைஃப் லைன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆர்த்தி சைட்ல இருந்து அதை ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணும்போது அவங்களுடைய டிவோர்ஸ் ப்ராசஸ்ல ஏதாச்சும் ஸ்லோ ஆகுமா? டிவோர்ஸ் ப்ராசஸ் ஸ்லோ அப்னு கிடையாது இந்த இடத்துல. இப்ப ஆர்த்தி அங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்றதுல தெளிவா இருக்காங்க இல்லையா? அவங்க இவர் வேணும்ன்றதுல தெளிவா இருக்காரு இல்லையா? அவங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி எவிடன்சஸ் எல்லாம் உள்ள போய் சொல்றாருல, இவ்வளவு விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன், அபியூஸ் இருக்கு, குரூயாலிட்டி இருக்கு, எல்லாமே அதுக்கு என்ன மாதிரி எவிடன்சஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்றதை பொறுத்து தான் கேஸ் அடுத்த கட்ட நகர்வு வந்து இதுல இருக்க போகுது. ஓகே. டிவோர்ஸுங்கிறது இப்போ 2 பேர் நினைச்சா உடனே டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்றத தாண்டி அதுலயுமே எவிடன்சஸ் வந்து எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஓகே, அதனால தான் நிறைய பேர் இப்போ ஓகே மியூச்சுவலா போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு எல்லாமே சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் கான்செப்ட்ஸ் இருக்கு, ஆர்கியூமெண்ட், கிராஸ் எவிடன்ஸ் எல்லாமே அங்கேயுமே இருக்கு, டிவோர்ஸ்லயும் இருக்கு. அதை வச்சுதான் என்னன்றது ஃபர்தரா டிசைட் ஆகவே போகுது. செலிபிரிட்டிஸ் அப்படின்றதுனால இப்போ ஜெயம் ரவி அவருடைய இந்த மேரிட்டல் லைஃப் வந்து இந்த அளவுக்கு பேசப்படுது. இதே ஒரு நார்மல் பீப்புளோட லைஃப்லயும் இந்த மாதிரியான கேசஸ்லாம் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான கேசஸ் எந்த அளவுக்கு வருது? நிறைய வருது ஆக்சுவலி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிடிக்கலையா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க.